பாக்கியா ஹோட்டலுங்க, சைவ உணவகம். இது வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், வளசரவாங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸு ஏற்ற மாதிரி இருக்குது. நிறைய அந்த சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் அங்கங்கே ஹோட்டலில் மூடிட்டாங்க. மூடிட்டு மக்கள்லாம் அங்கங்கே சாப்பாட்டுக்கு அங்கங்கே எங்கே இருக்குது பார்க்குறாங்க. இந்த ஏக்கத்தில் இருக்கும்போது தன்னுடைய வாடிக்கையாளர்களை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணத்தில், உயர்ந்த நோக்கில், தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கில் தொடர்ச்சியாக நல்ல அடுப்பில் விறகுல சமைச்சு மக்களுக்கு அரிசி உணவு தரும் பாக்கியா ஹோட்டல் முதலாளி அவர்கள். ஐயா, நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப எத்தனை வருஷமாக நடத்திருக்கீங்க? 35 வருஷமாக நடத்திருக்காங்க. 35 வருஷமாக நடத்துறீங்க. வாடிக்கையாளர் வந்து ஏமாந்து போகக்கூடாது என்ற நோக்கத்தில் நீங்கள் இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறீங்க, சரிங்களா? கிடைக்கல சார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. 10 கேஸுக்கு 2 கேஸ் தராங்க. சரிங்க. 8 கேஸுக்கு நாங்கள் கெஞ்ச வேண்டியது. சரிங்க. ஒரு கேஸ் வந்து 6000 ரூபா 7000 ரூபா இருக்கும். ஓகே. விறகு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கிலோ 14 ரூபா இருக்குது. சரிங்க. இப்போ கிலோ 30 ரூபா அப்படியே ஏற்றிட்டாங்க. அதுவும் நல்ல காஞ்ச விறகு கிடையாது. ஏன்னா மெட்ராஸில் பூரா அது வாங்குறதுனால அது இப்போ 1 மணி நேரம் லேட் ஆகுது. ஆமாம். அது ஈரனால அதுவும் லேட் ஆகுது. கடையில் டைம் வந்து அந்த டயத்துக்கு அது கொடுக்க முடியும். நாங்களே இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, மக்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது, சாப்பாடு இல்லை சொல்லிட்டு 35 வருஷம் சர்வீஸை கண்டினியூ பண்ணுறீங்க. கண்டினியூ பண்ணுறோம். 2வது கஷ்டம், 1000 கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்துலேயும் நாங்கள் கடையை நடத்திட்டு இருக்கோம். ஆமாம், இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மனசளவுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. 6 மணி கடை திறக்கிறது 7 மணி ஆகுது. மத்தியானம் 12 மணி சாப்பாடுக்கு 1 மணி ஆகிடுது. இந்த அடுப்பு இதனால ஆகிடுது. கேஸ் இருந்தாலும் கரெக்டாக நம்ம கிடச்சதானே அந்த டயத்துக்கு முன்னாடியே 11 மணிக்கு சாப்பாடு கிடச்சிடும், எல்லாம் கிடச்சிடும். ஆனால் இப்போயும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். மாற்றம் கிடையாது. நல்லது தான் செய்கிறோம். 35 வருஷமாக இந்த தொழிலை அதாவது மக்களுக்கு புண்ணியமாக தான் செய்கிறோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆமாம், உங்களுக்கு இந்த 30 வருஷம் இதெல்லாம் நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக ஹோட்டலில் வந்து க்ளோஸ் பண்ண, நிறைய ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எம்ப்ளாயெல்லாம் போய் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கடன் பட்டாவது கடையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லபடியாக ஆளுங்களுக்கு சாப்பாடு நல்லபடியாக போடுறோம். எந்த ஒரு என்னுடைய சாப்பாட்டில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம். மக்களுக்கு கஷ்டப்படாமல் வாடிக்கையாளர் வந்து மூடி இருக்குன்னு போகக்கூடாது. ஆமாம், அந்த 35 வருஷம் கண்டினியூஷன் தொடருது. ஆனால் நான் சாப்பிட்டேன், இப்போ உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்தது. அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி இது கண்ணெல்லாம் எரியுது புகை இருந்தாலும் அந்த காலத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது, விறகு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இனி காலத்தில் கஸ்டமர்லாம் வந்து புகை வருதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு 10 நாள் கேஸ் வந்துங்கன்னா பழையபடி எல்லாமே நல்லா. அது வந்து நம்ம அரசாங்கம் தான் அது முடிவு செய்யணும். மோடி பார்த்து தான் செய்யணும். மக்கள்லாம் இப்போ சாப்பாடு கஷ்டப்படுறாங்க கிடையாது. அவர் பார்த்த மனசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவருக்கு நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் நல்லது செய்வார். நன்றிங்க. இன்னும் வரப்போகிற சிஎம் யாரோ அவங்களும் இதை அவரோட சேர்ந்து ஒத்துழைப்போட செய்யணும். நன்றி. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 2026 வந்து ஒரு திருப்பமான ஒரு வரப்போகிறாங்களே, யார் வர்றாங்களோ அவரோட சேர்ந்து செஞ்சு அது நல்லா இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. சென்ட்ரல் ஸ்டேட்டும் கை கோர்த்தானா நல்லா இருக்கும். ஆப்போசிட்டாக தான் பிரச்சனை தான். நன்றிங்க. பாருங்கள், எத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்க, சாப்பிட்றாங்க. புகை, நல்ல புகை. நான் உட்காந்து சாப்பிடும்போது நல்ல புகை அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஒரு 10 வயசு 15 வயசில் சாப்பிடும்போது உள்ளே புகையாக அடிக்கும், சுவையாக இருக்கும். அது மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து புகை, இவங்க கட்டிட அமைப்பை வந்து இந்த புகை வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு இல்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து விறகு வச்சு சமைச்சு வாடிக்கையாளர் ஏமாந்து போகக்கூடாது செய்கிறாங்க. இதை பார்த்து அத்தனை ஹோட்டல்களும் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்கள் லாப நோக்கோட செயல்படாமல் நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, வாடிக்கையாளர் திரும்பி போகக்கூடாதுன்னு இவங்க நடத்துகிறாங்க. நன்றி. பாக்கியா சைவ உணவகம், பாக்கியா வெஜ் ரெஸ்டாரண்ட். நன்றி. மக்களே வாங்க, சாப்பாடு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. நேராக வளசரம் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி வாங்க. பாக்கியா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன்.